ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன நெல்லிக்காய் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில். குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி இந்த சின்ன நெல்லிக்காய் ஏதோ அங்கே பக்கத்தில் மரம் இருக்குதுன்னு சொல்லி ஷஃபாலடுவோட டாடி பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஊறுகாய் செய்யலாம், ஊறுகாய் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஊறுகாய் பண்ணுறோம். இந்த ஊறுகாயை நம்ம ஃபஸ்ட்டுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறோம். ஒரு 2 நாள் உப்புலேயே ஊற வச்சிடுறோம். இதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வறுத்து, வெறும் சட்டியில் வறுத்து அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடுறோம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அந்த எண்ணெயிலே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1-1.5 ஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் கருகிடும். கம்மியாக வச்சுட்டு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம், பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, உப்பில் ஊற வச்சுருக்க நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுடுறோம். போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிம்மிலே வச்சு அதை அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாலையும் போட்டு பெரட்டி எடுக்கும் போது அது நல்லா சுண்டி வெறும் எண்ணெய் மட்டும் மேலே மிதக்கும். நம்ம போட்டிருக்க அந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம், உப்பில் ஊற வச்சதுனால இன்னும் நல்லா வெந்துடும். அது நல்லா ஊறி போய் தான் இருக்கும், அது உப்பில் ஊற வச்சதுனால. இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இதாக பண்ணும்போது அது நல்லா சுண்டி போயிடும். நல்லா சுண்டி அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் அதில் எப்படி பரண்டு நிற்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து இதோட நல்லா சுண்ட விடுங்க. அது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வாயில் போட்டதும் கரைஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு எப்போவுமே உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகம், உப்பு காரம்லாம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும். அதனால் நல்லா காரமாக போட்டு, நல்லா உப்பும் அதிகமாக போட்டு, உப்பு இருந்தால் தான் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.